த கோட் மூவியில் வில்லனாக வர மோகன் ரோலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி இல்லைனா மாதவன் இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் தான் போடலான்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோலுக்கு மோகன் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. இந்த படத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறதே ஜீவன் கேரக்டர் தான். அதனால இந்த ரோலுக்கு மோகன் போட்டதே கரெக்டு தான். அரவிந்த் சாமியோ இல்லை மாதவனோ போட்டிருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்னேகாவோட ரோலுக்கு ஃபஸ்ட்டு நயன்தாராவை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆனால் சில காரணங்களால் நயன்தாராவோட இந்த படத்தில் நடிக்க முடியல. கோட் மூவியை பார்த்த அப்புறம் நயன்தாரா வெங்கட் பிரபு கால் பண்ணி இந்த படத்துக்கு ஸ்னேகா தான் பர்ஃபெக்ட் மேட்ச், அவங்கள தவிர வேறு யாராலையும் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். உண்மையாலுமே நயன்தாராவை இதுக்காகவே அப்ரிஷியேட் பண்ணலாம். வேட்டையன் படத்திலிருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி மனசிலாயோ சாங் ரிலீஸ் ஆச்சு. இந்த சாங் ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து செம்ம வைபுனே சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு சொல்லி இந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த சாங் யூடியூப்ல ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 7 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி லைக்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 லட்சம் லைக்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த பாட்டு யூடியூப்ல பயங்கர ரெக்கார்ட் பண்ண போறது மட்டும் உறுதி. ஒரு பக்கம் அனிருத் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வேட்டையன் சாங்க பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தேவார ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே டைமில் கோலிவுட்டும் சரி டோலிவுட்டும் சரி 2 இண்டஸ்ட்ரியுமே கலக்கிட்டு இருக்காரு அனிருத். தேவாரா மூவி சாங் கேட்கலைன்னா மறக்காம கேளுங்க. தெலுங்கு படம்னு சொல்லி கேட்காம மட்டும் இருக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் விடாமுயற்சி அப்டேட் இருக்கு. அதில் எதுவும் சாங் வந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. அனிருத் ஆல்ரெடி பீக்கில் இருக்காரு. எங்கேயோ போயிடுவாருன்னே சொல்லலாம். தேவாரா மூவியோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு. தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகப்பட்ட இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மில்லியன் வியூஸும் 1.2 லேக் லைக்ஸும் வந்திருக்கு. தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து ரிலீஸ் ஆக போகிற அடுத்த பெரிய படம் இதுதான். செப்டம்பர் 27 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. விஷுவலாக இந்த மூவி உண்மையாலுமே நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெயம் ரவியோட பர்த்டே முன்னிட்டு நேற்று மட்டுமே 3 போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெனி மூவிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொன்று தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற பிரதர் மூவிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஜெயம் ரவி சுற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன முடிவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்டர் தனுஷ் ஃபுல் ஃபார்மில் இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சைடு ஆக்டராக பார்த்தீங்கன்னா குபேரா, இளையராஜா பயோபிக், அப்புறம் ஹிந்தி படம் ஒன்று, மாரி செல்வராஜ் ப்ராஜெக்ட்னு செம்ம பிஸியாக இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டேரக்டரா நீக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நித்யா மேனன், அருண் விஜய் ப்ராஜெக்ட்னு சொல்லி ரொம்பவே பிஸியாக இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.